ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் பேரன்புகளுடன் நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நம்ம ஷீரடிக்கு நம்ம நிறைய தடவை போயிருப்போம். ஆரத்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். பாபா கிட்ட நல்லா நின்று ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த ஆரத்தி என்னைக்காச்சும் ஒரு நாள் பாதியிலே நின்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தாசகனு மகாராஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். தாசகனு மகாராஜ் பாபா கூடிய வாழ்ந்த ஒரு முதன்மையான பக்தர். அவரை பார்க்க போகிறது மூலியமா பாபா இந்த பக்தருக்கு சிவனா காட்சி கொடுத்துருக்காரு. இந்த கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது உண்மையாக நடந்த சாய் லீலா 1947 நடந்தது. எல்லா சாய் பக்தர்களும் தயவு செய்து இந்த சாய் லீலாவை கேட்கணும். கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்ம பாபா நாம் பாபா மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நம்ம பாபா நமக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது இந்த சாய்லீலா மூலயமா உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். கடன் பிரச்சனைக்காகவும் கோர விபத்துகள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இவ்வளோ நாள் என்னால் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. சாரி. அதுக்கான காரணம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னால் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணி போட முடியல. அதுக்காக தான். பட் ஸ்டில் நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சாய்பாபாவுடைய ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த சாய் லீலா உண்மையாக நடந்த சாய் லீலா 1947 நடந்துச்சு. இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த்ராவ் சிம்லே அப்படிங்கிற ஒருத்தருக்கு நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வசந்த்ராவ் பார்த்தீங்கன்னா ஒரு துர்கா தேவியோட பக்தர். துர்க்கை அம்மன் இருக்காங்க, அவங்களுடைய தீவிரமான பக்தர். இவருடைய நண்பரும் தீவிரமான துர்க்கை பக்தர். தீவிரமான துர்க்கை பக்தராகவே இருந்தாலும் இவருடைய நண்பருக்கு சாய்பாபா மேலே அதீதமான நம்பிக்கை பக்தி இருக்குது. அவர் எப்போ பார்த்தாலும் வசந்த்ராவ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். வசந்த்ராவ், நம்ம வாழ்க்கையில் பிறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது நம்ம ஷீரடி மண்ணை மிதித்து சாய்பாபாவை வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். இது என்னடா இது, இவன் வசந்த்ராவ் நினச்சிட்ருப்பாரு நம்ம ஃப்ரெண்டு தீவிரமான துர்க்கை பக்தர், அது மட்டும் இல்லாமல் இவன் சிவனையும் ரொம்ப நம்புவான். இது யார் சாய்பாபா? வாழ்க்கையில் பிறந்துட்டா நம்ம பாபாவை போய் பார்த்துட்டு வரணும், ஷீரடி மண்ணை மிதிச்சுட்டு வரணுன்ட்டு இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பார். இப்போது ஷீரடிக்கு போகலான்னு இவர் பிளான் பண்ணுறாரு. யார்? வசந்த்ராவ். ஏன்னா இவர் ஃப்ரெண்டு ரொம்ப நம்புறார் இல்லையா, அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு பாபாவை பற்றி அடிக்கடி சொல்லுவார். சேம் டைம் பாபா சில பேருக்கு கிருஷ்ணராகவும் காட்சி கொடுத்துருக்காரு, சிவனாகவும் காட்சி கொடுத்துருக்காரு, தத்தாத்திரேயராக காட்சி கொடுத்துருக்காருன்றதெல்லாம் இவர் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஷீரடிக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பிட்டார், ஷீரடிக்கு கிளம்பிட்டார். ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டார். அப்படி போகிறச்ச பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. கரெக்டாக கோப்பர்கான் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. இப்போ அங்கே இருந்து ஷீரடிக்கு போகிறதுக்கு எதுனா பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி போகணும். அப்படி இல்லைன்னா எதுனாச்சும் புல்லக்காட் வரணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா கோப்பர்கானில் நின்று அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாரு. பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் இல்லை. இவர் அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 4 பாதை போகுது. அதாவது ஷீரடி போகக்கூடிய டைரக்ஷனில் ஒரு 4 பாதை போகுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே நம்ம எல்லா பாதையிலையும் நின்று பார்ப்போம், எங்கேனாச்சும் ஒரு தூரத்தில் பஸ் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாதையிலையும் போய் நின்று பார்க்குறாரு. பஸ் எதுவுமே வரல. பஸ் வரதுக்கான அடையாளமும் தெரியல. மறுபடியும் இவர் என்ன பண்ணிடுறாரு, பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே என்னடா இது ஷீரடி போகலான்னு பார்த்தா இப்படி எந்த பஸ்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே சடனாக பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் மினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்குது. அதாவது விளக்கு வெளிச்சம் இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் அந்த சிமிலி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மினுக்குன்னு லைட்டு எரியிற மாதிரி அவருக்கு வெளிச்சம் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்க்குறச்ச அங்கே ஒரு வெக்கப்போர் மேலே ஒரு மனுஷர் படுத்திருக்காரு. அவரை எழுப்பி கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நான் ஷீரடி போகணும், ஆனால் இப்போ இன்னும் பஸ்ஸே வரலையே அப்படின்னு கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இல்லையா, நீங்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போயிருங்க, இங்கே வந்து இருக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து வழிப்பறி கொள்ளையர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்கள் திங்ஸுக்கும் சேஃப்டி கிடையாது, உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. அதனால் நான் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் இது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுங்க. உங்களுக்கு வந்து அங்கே காலையில் தான் பஸ்ஸு வரும். ஏன்னா கடைசி பஸ்ஸு எப்பயோ போயிடுச்சு. காலையில் நீங்கள் பஸ்ஸு வரும் ஏர்லி மார்னிங், அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா மேபி நீங்கள் காக்கடா ஆர்த்தியை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ நைட் டைம் வந்து நல்லா அப்போ 1947 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போவே அவ்வளோ இருட்டாக இருக்கும். அந்த நேரத்துக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பயமாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். என்னடா இது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த பாபாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லை, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாமேன்ட்டு பாபாவை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போவார். திட்டிக்கிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு போனதுக்கப்புறம் சொல்வார், ஷீரடி இருக்கிற டைரெக்ஷனை பார்த்து, இதுக்கப்புறம் பாபா நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், வரவே மாட்டேன் இதுக்கப்புறம் ஷீரடிக்கு. நான் உன்னை பார்க்குறதுக்கு ஆசையாக வந்தால் எனக்கு ஒரு பஸ்ஸு கூட கிடைக்காம எனக்கு இந்த மாதிரி நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன், பஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடி இருக்கிற டைரெக்ஷனை பார்த்து சொல்லிவிட்டு திரும்புவாருங்க. அந்த இருட்டில் கண்டிப்பாக இந்த மாடுங்க கழுத்துலலாம் வந்து சங்கிலிலாம் கட்டியிருப்பாங்களே, ஒரு மாதிரி ஜல் ஜல்லுன்னு சலங்கை மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, அந்த சவுண்டு கேட்கும். அட்லீஸ்ட் வண்டி ஓடி வந்துச்சுன்னா, புல்லக்காட் வருதுன்னா அந்த பள்ளம் மேடாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ சத்தமாக கேட்கும். அப்படி இவர் சொல்லிட்டு திரும்புவாருங்க. திரும்பின உடனே பாருங்கள் 12 புல்லக்காட்ஸ் நிற்கும். இவர் பின்னாடி 12 புல்லக்காட்ஸ் நிற்கும். இவர் என்னடா இது சடனாக வந்து புல்லக்காட்ஸ் நிற்குது அப்படின்னு யோசிப்பார். அந்த புல்லக்காட்டில் இருக்க மனுஷன் கேட்பார், சார் நீங்கள் எங்கே சார் போகணும், ஷீரடி போகணுமா, எனக்கு ஷீரடி நல்லா தெரியும், நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு அண்ணா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், சரி ஓகே ஷீரடி தெரியும்னு சொல்கிறாரு, இப்போ பஸ்ஸு கூட இல்லையே, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி மேலே ஏறி உட்காந்துருவார் புல்லக்காட்டில். இவரும் வண்டி ஏறினதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆயிரும், புல்லக்காட் மூவ் ஆயிரும். இப்போ கேட்பார், சார் நீங்கள் எங்கே போகணும் கரெக்டாக ஷீரடியில் அப்படின்போது இவர் சொல்லுவார், நான் வந்து தாஸ்கனு மகாராஜ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். சரி சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தாஸ்கனு, அதனால் நான் அவர் வீட்டுக்கு வாசல்லே போய் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் மனசுக்குள்ளே சந்தோஷமாயிடும். ஓகேங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே நம்ம ஷீரடி வாசல் அந்த கோவில் தான் இறக்கி விடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் இவர் தாசகனு மகாராஜ் வீட்டு வாசல்லையே இறக்கி விடுறேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினச்சிக்குவார். அவர் ஒரு அண்ணா தானே என்கிட்ட கேட்டார், நான் 4 அண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்குவார். அதுக்கப்புறம் கரெக்டாக தாசகனு மகாராஜ் வீட்டு வாசல்லையே கொண்டு போயிட்டு இறக்கிடுவார். இவர் 4 அண்ணா கொடுப்பாரு. ஆனால் அவரும் வாங்க மாட்டார். பாபாக்கு இதெல்லாம் பிடிக்காது. பாபா என்ன கேட்டார், உங்ககிட்ட நான் எவ்வளோ கேட்டேன், ஒரு அண்ணா தானே கேட்டேன், அதனால ஒரு அண்ணா மட்டும் எனக்கு கொடுங்க, அதுவே எனக்கு ரொம்ப போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வாங்கிட்டு மீதி இருக்க 3 அண்ணாவை ரிட்டர்ன் பண்ணிடுவார். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இவர் திரும்புகிற கேப்பில் அந்த வண்டி இருக்காது. ஓகேவா, அப்போ இவர் போயிட்டு கதவு தட்டுவார். கதவு தட்டின உடனே தாசகனு மகாராஜ் தான் வந்து கதவை திறப்பார். சடனாக இவரை பார்த்துட்டு சொல்வார், நீங்கள் இப்போ எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தாசகனு மகாராஜ் கேட்பார். அதுக்கு வந்து இவர் நடந்த கதையெல்லாம் வசந்தராவ் சொல்வார். சொல்லும் போது தாசகனு மகாராஜுக்கு வந்து ஒரு செகண்ட் எதுவுமே புரியாது. இவர் சொன்னதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவர் அப்படியே சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துருவார். கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட வசந்தராவ் கிட்ட கேட்பார், வசந்தராவ் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா, இப்போ நடந்ததெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு எதுனா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்பார். என்ன மகாராஜ் சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும் போது தாசகனு மகாராஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்துட்டு போனது பாபா. பாபா வந்து வசந்தராவை தாசகனு மகாராஜ் வீட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் வசந்தராவ் வந்து ரியலைஸ் பண்ணுவார், ஆமாம் நைட்டு பஸ்ஸும் கிடையாது, நைட்டு பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து பாபாவை நோக்கி நான் இதுக்கப்புறம் ஷீரடிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பின அடுத்த செகண்டு 12 புல்லக்காட் எங்கேருந்து வந்துச்சு, அதுவும் சத்தமே இல்லாமல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தராவுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஸ்லிப்பாயிடும். அவர் வந்து சந்தோஷப்படுவார். அப்போ வந்து தாசகனு மகாராஜ் சொல்வார், நீங்கள் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல குழந்தையாயிட்டீங்க, நீங்கள் கோவப்பட்டவொடனே வந்துட்டார் பார்த்தீங்களா, உங்களை கண்டிப்பாக பாபா தான் அது உங்கள் வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு, நீங்கள் அவர் முகத்தைனாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் அவர் முகத்தை கூட அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டார்.
ஜஸ்ட்டு யாரோ வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த நேரம்னு பார்த்து நைட் டைமில் தாசகனு மகாராஜோட அம்மாவும் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, அம்மா இந்த மாதிரி வசந்தராவ் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் சாப்பிட்றதுக்கு எதனாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்களும் இவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கியிருப்பார். யார் தாசகனு வீட்லேயே தங்கியிருப்பார். தங்கிட்டு காலையில் காக்கடா ஆர்த்திக்கு போகலாம், அப்போ வந்து நீங்கள் எழுஞ்சிக்கோங்க போதும்னு சொல்லிட்டு தாசகனு மகாராஜும் தூங்கிடுவார், இவங்களும் தூங்கிடுவாங்க. ஏர்லி மார்னிங் இந்த காக்கடா ஆர்த்திக்கு 2 பேருமே கிளம்புவாங்க. கிளம்பும் போது அப்போ காக்கடா ஆர்த்தியில் பாடக்கூடிய பாட்டு பாடாமல் இவரோட காதில் மட்டும் மத்தியான டைமில் பாடக்கூடிய ஆரத்தி ஐ சாய் ஏ பா சாய் திகம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த லைன் கேட்கும். இது வந்து யூஸ்வலாக மத்தியானமும் ஈவினிங்கும் போடுவாங்க. இந்த ஆரத்தி சாங் இவர் காதில் கேட்கும். இவரும் உள்ளே போயிடுவார். அப்போல்லாம் வந்து பாபாவோடைய ஃபோட்டோஸ் தான் இருக்குது, ஸ்டாச்சு கிடையாது. 1950ஸ்க்கு அப்புறம் தான் பாபாவோடைய ஸ்டாச்சு வந்துச்சு. இவரும் தாசகனு மகாராஜும் போய் ஆரத்தியில் கலந்துக்குவாங்க. பட் இவர் காதில் மட்டும் இந்த பாட்டு கேட்கும். அப்போ வந்து இவர் மைண்டுக்குள்ளே தோணும், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னானே, பாபா சிவன் மாதிரியும் காட்சி கொடுத்துருக்காரு, தத்தாத்திரேயர் மாதிரியும் காட்சி கொடுத்துருக்காரு, இங்கே வந்து சாய் திகம்பரான்னு வருதே, இப்போ பாபா எனக்கு எப்படியா காட்சி கொடுக்க போகிறாருன்ட்டு அங்கே பார்ப்பாரு. அந்த இடத்துல சாட்சாத் சிவனே உட்காந்துருக்கா மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியும். இவர் அப்படியே பார்ப்பாரு, அப்படியே சிவன் உட்காந்துருப்பார். இவர் அப்படியே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கிரெடினஸ் வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருவார். அந்த மயக்க நிலையில் ஆரத்தி பாடிட்டுருக்கிற டைமில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், கீழே விழுந்துட்டதுக்கப்புறமா இவர் கீழே விழுந்துட்டாருன்னு கத்துவாங்க. அந்த டைமில் வந்து சன்ஸ்தானில் ஒரு 25 பேர்கிட்ட தான் இருந்திருக்காங்க. அப்படி கீழே விழுந்துட்டாருன்னு கத்தும் போது ஆரத்தி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆரத்தி நின்னதுக்கப்புறமா தாசகனு மகாராஜர் அவரோட தலையை அவர் மடியில் வச்சுக்கிட்டு, நிறுத்தாதீங்க, ஆரத்தியை கண்டினியூ பண்ணுங்கன்னுவார். அந்த ஒரு நிமிஷம் ஆரத்தி நின்னதுக்கப்புறமா தாசகனு மகாராஜ் இப்படி சொல்வார். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரத்தி மறுபடியும் தொடங்குது. அதுக்கப்புறம் ஆரத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து அந்த மயக்க நிலையிலேயே, அதாவது மயக்கமாகவும் இருக்கார், கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவருக்கு எப்படி தோணும்னா, சன்ஸ்தான், அதாவது பாபாவோட சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு வீடு அப்படியே ஒரு ஒளி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு வீடு இருக்குது, அதாவது 2 வீடு இருக்குது. அது அப்படியே டிட்டோ நம்ம தாசகனு மகாராஜ் வீடு மாதிரியே இருக்குது. ஒட்டி பக்கத்தில் 2 வீடு இருக்குது. அதுலேருந்து ஒரு வீட்டிலேருந்து பாபா அந்த சமாதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இருந்து அந்த வெளிச்சம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாபா வெளியே வர மாதிரி இவருக்கு தெரியுது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கார். ஆரத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு பாபாவுடைய தீர்த்தம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து தாசகனு மகாராஜ் கிட்ட கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா பாபா வந்து இந்த மாதிரி அந்த சமாதியில் இருந்து ஒரு வீடு வருது, வீட்டுக்குள்ளே இருந்து பாபா வெளியே வந்தார், நான் வந்து பாபாவை சிவனாக இங்கே உட்காந்துருந்ததை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். இந்த தீர்த்தம்லாம் குடித்ததுக்கப்புறம் பாபா வந்து, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தீங்க, ஆனால் பாபா உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டது இல்லாமல் உங்களுக்கு சிவனாகவே காட்சி கொடுத்துருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு சமாதியில் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டமான குழந்தை, பாபாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உதியை எடுத்து அவருக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக பூசி விட்டதுக்கு அப்புறமா தான் அவர் ஃபுல் கான்ஷியஸ் ஆகி அவர் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. இது நடந்ததுக்கப்புறம் வருஷம் இவர் வந்து பாபாவை பார்க்கறதுக்கு ஷீரடி போயிட்டு பாபா மேலே தீவிரமான பக்தராக ஆயிட்டாரு. ஸோ பாபா நம்ம எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலக போகிறது கிடையாது. நம்ம தான் அவரை விட்டு விலகிடுவோமே தவிர்த்து பாபா நம்மளை விட்டு ஒரு நொடியும் விலக போகிறது கிடையாது. விலகவும் மாட்டார், நம்மளை கைட் பண்ணுவார். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பாபா கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சில நேரம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அதில் ஏதோ ரீசன் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நான் வீடியோஸ் போடல, அது எதனால் எனக்கு வீடியோஸ் போடலன்னா எனக்கு டைம் கிடையாது. பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். நான் ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை. பட் அதுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ பாபா மறுபடியும் எனக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வீடியோ போட வச்சுருக்காரு. அதுக்கு பாபாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த மாதிரி துர்மரணங்கள் நடக்குது இல்லையா, ஆக்சிடெண்ட் மூலயமா, அந்த ஃப்ளைட்
ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பாபா கிட்ட கூட்டு பிரார்த்தனை வைப்போம். அது கூடவே நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபா கிட்ட வச்சுக்கோங்க. சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவிரக்ஷாத்திகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். அடுத்த வீடியோ நம்ம சத்சரிதம் படிக்கிறதுனால நம்மளுக்கு பாபா என்ன ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி வரைக்கும் அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.